வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம மாங்காய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம இந்த சீசன் டைமில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு, கிரேவிஸ் எது செஞ்சாலுமே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மாங்காய் மட்டும்தான். நான் இன்றைக்கி 3 மாங்காய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாங்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம துருவிடலாம். நம்ம கேரட், பீட்ரூட்லாம் துருவோம்ல, அந்த மாதிரி நம்ம இதை துருவி எடுத்துடலாம். துருவி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். இதை நான் இப்படி 2 பிளேட்டில் எடுத்திருக்கேன். இதை இப்போ வெளியே காய வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வச்சிடலாம். நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். நம்ம உடச்சா உடையணும், அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் காய வச்சிடலாம். காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான மாங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழம்பு, கிரேவிஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். லேசான புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு ட்ரையான க்ளீன் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம தேவைப்படுற நேரம் ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்துங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.